இப்படி பலூனாட்டு உப்பி வர்றதுதான் கரெக்டான ப்ராசஸ்ன்னு அர்த்தம். எப்படி ஆயிரும். இப்போ நல்லா பழுக்க ஆரம்பிக்குது. நல்ல காய் பெரிய சைஸாக திரண்டு வருது. அந்த முட்டமிழத்தை அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ண கொண்டுருக்கேன். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சமாக்கா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வேக ஆரம்பிக்குதுன்னு. தண்ணி கச்சிதமாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா வச்சிங்கனாக்கா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கடைசியாக இந்த அடை பிரதானத்தில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் தூவிக்கலாங்க. மாமனார் மாமியாருக்கு வெட்டிங் டே, கொழுந்தினார் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வெட்டிங் டே. 2 பேர் அது சாப்பிட்ணும் ஒரு எண்ணம் வரணும். அப்படி இருக்கிறது தான் அந்த சமையலில் நம்ம செஞ்சு காட்டுறீங்க தான் மாஸ்டருங்களுடைய திறமை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்காய் கூட்டம். காலையிலேயே மஞ்சள் வெட்ட வந்தாச்சு. ஆட்கள் வெட்டிகிட்டே இருக்காங்க. இந்த லைன் வெட்டியாச்சு, இந்த லைன் வெட்டியாச்சு. இப்போ இன்றைக்கி அடுத்த லைனு நம்ம பிங்க் கலர் செம்பக பூ பார்த்திங்களா, இன்னையோட 3-4 நாள் ஆயிடுச்சு. பூ பூத்து முடிஞ்சிருச்சு. அழகாக இருக்குல்ல? ஆனால் நல்லா பெரிய சைஸ். இவ்வளோ சைஸு பூக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. பாருங்களேன் எவ்வளோ சைஸு பெருசாக பூத்துருக்குன்னு. கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுவோம். இப்போ தானே மஞ்சள் வெட்டி முடிஞ்சிருக்குது. இதுக்கு மேலே எல்லாம் சுற்றிலையும் கொத்தி விட்டு கொஞ்சம் முட்டை அமிலம் இதுக்கு மேலே கொஞ்சம் இதுக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்து கொஞ்சம் நல்லா சரி செஞ்சு கொஞ்சம் நல்லா வளர்த்தலாம். என்னப்பா பண்ணுறீங்க? என் தக்காளி செடியெல்லாம் அப்படியே வைங்க. நான் வந்து தக்காளி இன்றைக்கும் பிடிங்கிக்கிறேன். நேற்றுக்கு தான் பார்த்தேன். அந்த அங்கத்தில் தக்காளி அங்கே 2 செடி இருந்துச்சு. பாத்தியா எல்லாம் பிடுங்கி போட்டாங்களா இருக்குதுப்பா. பிடுங்கி போட்டிங்களா? சிரிக்கிறீங்களா? என்ன அட எல்லாம் மல்லிகைப்பூ செடி மேலே பிடிங்கி போட்டு வச்சுக்கிறீங்க. எடுத்து இந்தாண்டே போடுங்க. மல்லிகைப்பூ செடி வீணாக போயிடும். பாரு எடுத்து இப்படியாவது போடுங்க. நான் தக்காளி பழத்தை பிடிங்கிக்கிறேன் நான். இதுக்கு மேலே தக்காளி செடி இருந்தால் பிடிங்கி போடாதீங்கப்பா. நான் தக்காளி பழம் அப்பப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன வச்சு எடுக்காதீங்க. அப்படி நார்மலாக நல்லது. அப்படிதான் நல்லா ப்ராசஸ் ஆகி புழு வச்சுட்டா தானே நம்ம ப்ராசஸ் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ புழுலாம் வைக்கல, கரெக்டாக வந்து மூக்க மூடிட்டு உட்காந்துங்க பாரு. அந்த ஓடோடைய தோல்லாம் பாரு ரப்பராட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா முட்டை அமிலம். இப்போ இதிலிருந்து பாரு அந்த முட்டையோடைய தோல்லாம் பாரு மாவாட்டம் ஆயிடுச்சு பாருங்க பாரு. கரெக்டாக வந்துருச்சா? வீடியோ ஒழுங்காக வரலாம்னு திட்டாதீங்க. எனக்கு முட்டையே பிடிக்காது, அது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. எனக்கு கூட்டு வந்து இந்த வீடியோ எடுக்க வச்சுட்டுக்கிறாங்க. ஐநாறு வேலையாக இருக்கிறதா தான். எப்படி இப்போ சூப்பராக இந்த முட்டை அமிலம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுது எடுத்து ஊற்றும் அண்ணாமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இருடா ஏன்டா எனக்கு சந்தோஷமா இருக்குதுடா. நான் போட்ட முட்டை அமிலம் கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. ஒரு ப்ராசஸ் செஞ்சு அது சக்ஸஸ் ஆகும்போது இருக்கிற சந்தோஷம் உனக்கு என்னடா தெரியும். இப்போ இதில் வந்து எங்க அந்த இது திலகா அந்த பால் அளக்கிற 1 லிட்டர் கேன் எடுத்துட்டு வா. இப்படி பலூனாட்டு உப்பி வர்றதுதான் கரெக்டான ப்ராசஸ்ன்னு அர்த்தம். எப்படி பல்லு 32 பல்லு தெரியுது. எவ்வளோ சந்தோஷம். கீழே வைங்கம்மா கருப்பா நார்த்த. அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரு படாடு 1 லிட்டர் ஊற்றி இதுல 1 லிட்டர் அளந்து இதுல ஊற்றி 10 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும். சரியா? 10 லிட்டர் தண்ணி கலந்துட்டு அந்த 10 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் எடுத்து மறுபடியும் 10 லிட்டர் தண்ணி கலந்து செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? இதுல இருந்து 1 லிட்டர் எடுத்து இதுல ஊத்தி 10 லிட்டர் தண்ணி கலந்து அதுல இருந்து 1 லிட்டர் எடுத்து அதுல இருந்து 10 லிட்டர் ஊத்தி அதை எடுத்துட்டு போய் செடிக்கு ஊத்தணும். கரெக்ட். ஏமா இந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லாதவன்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஆமா நினைச்சிட்டேன், சாரி. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு
குடத்துல தண்ணி கொண்டாவோ, தண்ணி இதுல புடிச்சு ஊத்துறதுக்கு. ஐயோ குடமே இல்லைங்களாலே கடைசியா. இதில் 1 லிட்டர் ஊற்றிட்டேன். இதில் 10 லிட்டர் தண்ணி முதல்ல ஊற்றலாம். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் அளந்து ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி செடிங்களுக்கு அடிக்க போகிறேன். நான் முதல்ல அத்திப்பழ செடிக்கு அப்புறம் இருக்கிற செடிங்களுக்குலாம் அடிக்க போகிறேன். அதனால தான் இன்றைக்கி கலந்து நான் அடிக்க போகிறேன். இது தயார் பண்ணி வச்சுக்கிட்டோமா அப்பப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு செடிங்களுக்கு டானிக்கு, இந்த கால்சியம் டானிக் இந்த செடிங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். செடிங்க காய் நல்லா பெருசு பெருசாக விடும், நல்லா பூக்கள் விடும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் காய்கள். சரிங்களா? இதை மட்டும் தயாரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை நமக்கு. அந்த முட்டை அமிலத்தை 2 லிட்டர் இதில் ஊற்றி 20 லிட்டர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டாங்க. இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணமாக்க போதும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அந்த தண்ணியை வந்து மறுபடியும் முட்டை அமிலத்தை கலந்துக்கலாம். நம்ம இன்னைக்கு இதை எடுத்து கொடுத்தோமா அயனாரே எல்லாமே எல்லா செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவான். அத்தி மரத்தில் காய் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த மருந்து நம்ம இதுக்கு பராமரிப்பு செய்ய செய்ய இதில் காய் வந்து நல்லா பெருசாகுது பாருங்கள். காயை நல்லா பெருசாகிடுச்சு. ஆமாம், முன்னெலாம் வந்து அப்படியே வெம்பி போன மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா பழுக்க ஆரம்பிக்குது. நல்லா காய் பெரிய சைஸாக திரண்டு வருது. காய் சடை பிடிக்கிற மாதிரி பிடிக்குது. ஆனால் இன்னமும் நல்லா வரணும். அப்படியே அந்த கிளை ஃபுல்லாகவே காய் பிடிக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த முட்டை அமிலத்தை அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ண கொண்டுருக்கேன். காய் பழுத்த காயெல்லாம் பறிக்கலாம். பறிச்சுட்டு நம்ம வந்து காய் ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லா பழமும் சூப்பராக இருக்குதுல்ல. ஐயோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. மரம் அடிக்கலான்னு வந்து காய் காய்ச்சிருக்குன்னு நினைக்கவே இல்லை. மூச்சு முட்டுது. மூச்சு வாங்குது. கொஞ்சம் பறிக்க முடியல. இங்க வெயிட் தாங்க. அவனா வெயிட் தாங்க முடியல. பறிக்க காய் அவன் இது பண்ணும். இப்படி காயா பார்த்தாங்க. முட்டை அமிலத்தை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, சும்மா மரத்து மேல சும்மா அடிச்சுடு. நல்ல மரம். அது மேல சும்மா ஏகத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி அடிச்சுடு. லங்கோன் செடி இருக்குதுங்களா, அதுக்கும் வந்து முட்டை அமிலத்தை தான் அடிக்க சொல்லியிருக்கேன். அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக முட்டை அமிலம் ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துக்கூட அந்த ஃபஸ்ட்டு கப்போல பயங்கரமாக முட்டை ஸ்மெல் அடிக்குது. வீடு ஃபுல்லாக முட்டை ஸ்மெல் அடிக்குது. இதுக்கு 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்தேன். அந்த 10 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் எடுத்து அதை மறுபடியும் 10 லிட்டருக்கு தண்ணி கலந்தேன். அப்படி கலந்து அடிச்சுமே அப்படியே வீடே இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாகவே மணக்குதுங்க முட்டை ஸ்மெல்லு. எல்லாரும் ஐயோ முட்டை நாற்று அடிக்குது, முட்டை நாற்று அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது. அப்படியே செடியவே குளிக்க வச்சாச்சு. இது வாரம் ஒரு ட்ரிப் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. மேல்காட்டில் இருக்கிறது எல்லாமே அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படி நான் வந்து அத்தி மரத்துக்கு மட்டும்தான் அடிச்சதை வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இருக்கிற பட்டர் ஃப்ரூட்டுக்கு, நாவல் மரத்துக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுருத்தேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ அப்படியே மேலேருந்து அடிச்சு விட்டுட்டே வந்து கீழே இருக்கிற லங்கோன் மரத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம பலா மரத்துக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுக்கிறேன். அப்படி இப்போ
பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் வருதான்னு. ஆனால் அத்திப்பழத்துக்கு நல்லாவே மாற்றம் வந்திருக்குதுங்க. சூப்பர். இந்த ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சியும் போய் உட்காராது. அதுதான். இன்னைக்கு வந்து இந்த லங்கோன் செடிங்களை தான் பதியம் போடலாம் அப்படின்னு பாருங்களேன். வேர் நல்லா விட்டு முளைச்சிருச்சு. செடி அணில் வந்து கடிச்சிருதுங்களா, காய்ங்களை கடிச்சிட்டு கொட்டைங்களை கீழே போடுது. அந்த கொட்டைங்கெல்லாம் தானாக முளைச்சி வந்துருச்சு. அதான் முளைச்சி வந்ததை ஏன் வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு எல்லாம் பிடுங்கி ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மஞ்சள் காட்டில் மஞ்சள் இப்போ வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா, ஒரு சரவு ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. இனி மறுபடியும் இந்த பக்கமெல்லாம் வெட்ட ஆரம்பித்தாங்கன்னா இந்த செடியெல்லாம் அடிபட்டுரும். அதனால் வீணாக போயிடும். அதுக்குள்ளார நம்ம பிடுங்கி இது எல்லாத்தையுமே கவரில் போட்டு வச்சிடலாம். ஒரு கத்தை பிடுங்கிட்டா. இதுவே ஒரு கத்தை வந்துருச்சு. சரி, இருக்கிறத பிடுங்கிட்டு வா. பிடுங்கிட்டு வந்தா லங்கோன் செடி எல்லாத்தையுமே பதியம் போட்டாச்சு பாருங்க. பதியம் போடுற அவசரத்தில் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதனால தான் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் காட்டுறேன். ஒரு 50 செடி இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நல்லா துளுத்து வரட்டுங்க. துளுத்து வந்ததுக்கப்புறம் எல்லாமே சேல்ஸுக்கு கொடுக்குறேன். நான் நல்லா அழகாக மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு. நான் ஒரு செடி பதியத்துக்கு வரட்டுன்னு ஒன்று கல் வச்சேன் பாருங்களேன், அதை எடுத்து விட்டாங்க. இப்படி தாங்க பண்ணால் நம்ம என்ன தான் பண்ணுறது இவங்ககிட்ட. பாருங்களேன், எடுத்து வச்சுட்டாங்க. ஒன்று வேறு தான் பிடிச்சி வரட்டுமேன்னு வச்சேன், எடுத்து வச்சுட்டாங்க. அப்பா சும்மா இருக்காம பாருங்க, மஞ்சள் காட்டில் எல்லாம் மஞ்சள் பிடிக்கிட்டாங்களா. சரி, அதில் இருந்த தக்காளி பழத்தை எல்லாம் பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இந்த 2 வயலில் இருக்கிற அந்த தக்காளி மட்டும்தான் பிடுங்கிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 வயல் இருக்குது. அது நாளைக்கு நாளைக்கு அதை சுத்தம் பண்ணுவாங்க. அது சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் அதில் இருக்கிற தக்காளி பிடிங்கிக்கலாம். சரிங்களா? இந்த தக்காளியை வந்து அன்னைக்கு செஞ்சதை வந்து வினிஷா பொண்ணுக்கு கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன், தக்காளி ஊறுகாயா. இப்போ செய்கிறது வந்து நமக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? கொண்டுட்டு போகலாம். மூச்சு வாங்குது. இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு தாங்க செய்ய போகிறேன். நாளைக்கு கம்மஞ்சோறு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கே செஞ்சு வச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து தீட்டின கம்பு வந்து நாங்கள் வந்து காட்டில் விளையிறதுனால அந்த கம்பை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா உரலில் போட்டு தீட்டி எடுத்து வச்சுக்குவோம். தீட்டினா தான் அந்த மேலே தொழும்புலாம் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா அரிச்சிட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். அப்படி நான் ஊற வச்சுருக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. கடையில் வாங்குறதுமே ஊற வச்சு தான் நீங்கள் அரைக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு, நல்லா முட்டை முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த கம்பை வந்து மிக்சி ஜாரில் போடணும். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோமா நல்லா குறைன்னு அரைஞ்சிக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. மாவாட்டை அரைச்சிட்டோமா வேஸ்ட்டாக போயிடும். இப்போலாம் எங்கள் வினிஷா பொண்ணு கூட கம்மஞ்சூர் ஆக்குறா. அதனால தான் அவளுக்காகவே இதை எப்படி ஆக்குறதுன்னு ஆக்கி காட்டலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஆக்க தெரியும், ஒரு சிலருக்கு ஆக்க தெரியாதவங்களுக்காக. பாருங்கள், இது மாதிரி வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். ஒன்று குத்தியமாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. 2 மட்டும் உடஞ்சா போதும். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு அரைச்சமாக்கா போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக அரைச்சாச்சு. இந்தளவுக்கு ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி விட்டமாக்கா போதும். இப்போ வந்து அரிசி தண்ணி வந்து கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்தளவுக்கு கூட இல்லை, நல்லா மொட்லி வர அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம வந்து இந்த அரைச்ச கம்பை வந்து அதில் போட்டுடலாம். கம்பை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வேக ஆரம்பிக்குதுன்னு. தண்ணி கச்சிதமாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா வச்சிங்கனாக்கா அப்புறமேட்டு நல்லா இருக்காது, கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து வேக சரியாக இருக்கும். அது அப்படியே சிம்மிலேயே வச்சு அப்படியே கிளறி கொடுக்க வெந்துக்கிட்டே இருக்கும். வேகட்டும் அப்படியே. அவ்வளோதாங்க, கம்மஞ்சோத்தை ஆக்கிட்டேன். பாருங்கள், நீங்கள் சாப்பாட்டை எடுத்து நசுக்கி பார்க்கணும். நான் வாயில் போட்டு பார்த்தோமா கொஞ்சம் கூட அந்த பருப்பாட்டு இருக்கிறது, அந்த என்னது கம்பு வந்து தட்டுப்படாமல் அப்படியே மாவாட்டம் மின்னுச்சுன்னா சாப்பாடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்தளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு நல்லாவே வரும். நிறைய பேர் வந்து குக்கரில் 2 விசில் விடுறாங்க, 3 விசில் விடுறாங்க. அது என்னமோ தெரியலைங்க, நாங்கள் இப்படியே செஞ்சு பழகிட்டோம். வெங்கல பாத்திரத்தில் அப்படியே வச்சு அப்படியே செஞ்சிட்டோம். கொஞ்ச நேரத்தில் வந்து இது நல்லா கெட்டியாயிரும். சாயந்தரம் நைட்டு வந்து உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிடலாம்.
இது வந்து இன்னைக்கு அடப்பிரதானம் செய்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா என் பையனுக்கு அடப்பிரதானம் வாங்கணும்னு சொல்லிட்டு, போன வீடியோவில் வாங்கணும் இல்லையா, அதான் பாருங்கள். அடப்பிரதானத்தை தண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. தேங்காய் பால், இது முதல் பால் இல்லை, இதுதான் முதல் பால். தேங்காய் பால் இது முதல் பால், இது இரண்டாம் பால். அப்புறம் திராட்சை, முந்திரி, சுக்கு, ஏலக்காய் எல்லாமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாகு வந்து நல்லா கொதிக்குது. பாகு கொதிக்கட்டும் நல்லாவே. அவ்வளோதான், பாகு நல்லா கொதிக்குது. இது கொதிக்கும் போது இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அடப்பிரதானம் செஞ்சிட வேண்டியது தான். பாகை வந்து வெல்லத்தை வந்து நல்லா உடச்சி ஒரு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அந்த பாகை வந்து நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டி இப்போ வந்து கொதிக்க விட்டுருக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் திக்னஸ் வரட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்ச அந்த அடப்பிரதானத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து இந்த சில்லி சிக்கன் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்லி சிக்கனை பொரிச்சு வச்சுருக்கேன். இதை தான் வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு கிரேவியாக பண்ண போகிறேன். சில்லி சிக்கன் பொரித்த எண்ணெயை நம்ம வானலில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிரேவி செய்ய போகிறேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி செஞ்சு தான் பார்த்தலாமே. நாம் தான் எது செஞ்சாலும் உடனே அதை செஞ்சு பார்த்துருவோம் இல்லைங்களா, அதனால தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 3 இதில் போட்டு தாளிச்சிடலாம். இது கூடயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சும்மா தட்டி போட்டுருக்குறேன், அவ்வளோதாங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்ல வெங்காயமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சதை எடுத்து இதில் போட்டுடலாம். அண்ணே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா, சித்தி வீட்டுக்கு போயிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அவ்வளோதான். இப்போ கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி தோசைக்கு பரிமாற வேண்டியது தான். மூடி வச்சிடலாம். இங்கே அடப்பிரதானமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கணும், நல்லா கெட்டியாக. தேங்காய் பால் வந்து கடைசியாக ஊற்றினோமாக்க அடப்பிரதானம் நமக்கு ரெடி. சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது. ஆமாம். விகாஸ் தம்பி போய் குளிச்சுட்டு வாங்க. மறந்துட்டேன். கடைசியாக இந்த அடப்பிரதானத்தில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் தூவிக்கலாங்க. அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டை கொடுக்கும். அதுக்காக தான் கடைசியாக அதை மட்டும் தூவிடுறேன். முடிஞ்சது வேலை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் நம்ம செய்யலாம். ஆனால் போதும், இந்தளவுக்கு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இவ்வளோக்கு போதும். இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நல்லா இதில் வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு கொடுத்தோமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வெறும் சில்லி சிக்கனே எப்பவும் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற சில்லி சிக்கனையே ஒரு 4 பீஸ் எடுத்து போட்டு அதை அப்படி கிரேவி ஆக்கி கொடுத்து பாருங்கள். அதை சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதை கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, அதான். இப்போ நம்ம பாருங்கள், இவ்வளோ பாயாசம் வந்துருக்குது. விகாஸ் தம்பி கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாச்சு. மீதி இவ்வளோ இருக்குது. இந்த பாயாசத்தை நம்ம இதில் 1/2 டப்பா இருக்குது. அவ்வளோதான் வந்து ஹாஃப் டப்பா. 1/2 டப்பா இல்லை, ஹாஃப் டப்பா வந்துருக்கு. வாங்கினது ஒரு பாக்கெட்டுக்கு வந்ததை அப்படியே செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் போட்டேன். எதுவும் மிச்சம்லாம் எடுத்து வைக்கல. நம்ம கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயும் சரிங்க, அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தான் அவங்களுக்கு வெட்டிங் டே. யாருக்கு? இன்னைக்கு எங்கள் மாமனார் மாமியாருக்கு வெட்டிங் டே. கொழுந்தனார் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் டே. 2 பேத்துக்கு ஒரே நாளில் கல்யாணம் ஆனது. ஓகேவா? வருஷங்கள் வேற வேற. அது எப்படிமா ஒரே வருஷத்துல? இல்ல ஒரே நாள் நினைச்சிட போறாங்க. ஒரே நாள் நினைச்சா கரெக்ட், ஒரே வருஷம் கிடையாது. அதனால இன்னைக்கு 2 வீட்டாருக்குமே இன்னைக்கு வெட்டிங் டே. அதனால நம்ம அதுதான் ஸ்பெஷலா அடப்பிரதானம் பாயாசத்தை கொண்டு போய் கொடுக்க போறோம். போட போறது தப்பு. செஞ்சுட்டோம், அதை கொண்டு போய் கொடுக்க போறோம். சரிங்களா? என்னமோ ஒரு இது சொல்ற விவேக் சார் சொல்லுவோம், உண்மை தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாயாசத்தை கொடுத்துட வேண்டியதுதான். வாங்க கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம்.
எப்படியா இருக்குது இந்த கிரேவி? சில்லி சிக்கனை கிரேவியாக பண்ணியிருக்கிறனே, அது என்ன ஆயிருக்குது சொல்லு, எப்படி இருக்குது? பொரிச்ச மீனை வந்து நீங்கள் குழம்புல போட்ட மாதிரி இருக்குது. மீனுக்கு அப்படி பண்ணுவாங்க, அது அம்மா ஆராய்ச்சி பண்ணி கோழிக்கு பண்ணிட்டான். கோழிக்கு பண்ணியிருக்கிறேன் சில்லி சிக்கனை. சும்மாவே ஏன் சில்லி சிக்கனாக சாப்பிட்ணும், அது இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்குது தானே? சூப்பர், பரவாயில்ல. அப்போ இது வந்து மறுபடியும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணலாம். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓ, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு, அதனால தான் செஞ்சேன். ஏன் சிரிக்கிற? பார்த்தோன்னே நல்லா இருக்குன்னு எப்படிமா தெரியும்? அதான்டா சமையல் கலையே. ஒரு பொருளை பார்க்கும்போது அதை சாப்பிடணும்னு தோணணும். அதனுடைய அதை பார்க்கும்போது அதனுடைய அது என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படியே கவரணும், சாப்பிடணும் ஒரு எண்ணம் வரணும். அப்படி இருக்கிறது தான் அந்த சமையலில் நம்ம செஞ்சு காட்டுறீங்க தான் மாஸ்டருங்களுடைய திறமை. சரியா? அப்படி தான் இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது, அதனால தான் செஞ்சேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.